நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமஹ. சர்க்கம் 69. தசரதர் ஜனகர் சந்திப்பு. எல்லாம் உள்ள இறைவனின் திருவுருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் இப்போது 69வது சர்க்கம். இரவு கழிந்ததும் உபாத்தியாயருடன் உறவினர்களுடன் மகிழ்ச்சியினுடன் இருந்த மன்னர் தசரதர் சுமந்தரிடம் பின்வருமாறு உத்தரவிட்டார். கருவூல காப்பாளர்கள் அனைவரும் ஏராளமான செல்வங்களையும் இரத்தினங்களையும் எடுத்துக்கொண்டு தக்க பாதுகாப்புடன் முன்னதாக செல்லட்டும். பல்லக்கு முதலான வாகனங்களுடன் ஒப்புயர்வில்லாத நமது 4 வகை சேனைகள் எல்லாம் என்னுடைய உத்தரவு கிடைத்தவுடனேயே புறப்படும் வகையில் விரைவில் ஆயத்தம் செய்யப்படட்டும். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காசியப்பர், சிரஞ்சீவியான மார்க்கண்டேய ரிஷி, காத்யாயனர் ஆகிய அந்தன பெருமக்கள் முன்னதாக பயணப்படட்டும். காலதாமதம் இல்லாமல் என்னுடைய ரதம் நீண்ட பயணத்துக்குரிய முன்னேற்பாடுகளுடன் ஆயத்த நிலையில் இருக்கட்டும். ஜனகரின் தூதர்கள் என்னை அவசரப்படுத்துகிறார்கள். அரசருடைய உத்தரவுப்படி 4 வகை படைகள் முனிவர்களுடன் முன்னதாக சென்று கொண்டிருந்த மன்னரை பின்தொடர்ந்து சென்றன. 4 நாட்கள் வழிப்பயணம் செய்து விதேக நாட்டை அடைந்தார்கள். திருவளர் மன்னர் ஜனகர் தசரதர் வந்துவிட்டார் என்ற செய்தி செவி கெட்டியதும் சீரிய வரவேற்பு அளித்தார். அப்போது முதியவரான தசரத மன்னரை போய் சந்தித்து மன மகிழ்ச்சியில் திளைத்திருந்த ஜனகர் மேலும் சந்தோஷமடைந்தார். புருஷோத்தமராகிய ஜனகர் புருஷோத்தமராகிய தசரதரை பார்த்து முக மலர்ச்சியுடன் கூறினார். ரகுகுல தோன்றலே, மா மன்னரே, தங்களுக்கு நல்வரவு கூறுகிறேன். என்னுடைய பெரும் பேற்றின் பயனாக தாங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். என் கன்னிகை வீரத்தினால் வெற்றி கொள்ளப்பட்டதால் 2 புதல்வர்களும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்த்து தாங்கள் மனநிறைவு அடைந்துள்ளீர்கள். தேவர்களால் சூழப்பட்ட தேவேந்திரன் போல மகா தேஜஸ்வியான முனிவர் பகவான் வசிஷ்டர் எல்லா அந்தன உத்தமர்களோடும் இங்கே வந்திருப்பது எனது பாக்கியம். என்னிடம் விரோதம் கொண்ட மன்னர்களின் முற்றுகை போன்ற இடையூறுகள் தெய்வத்தின் அருளினால் வெற்றி கொள்ளப்பட்டன. புண்ணிய வசத்தால் வீரம் மிக்கவர்களும் தர்மசீலர்களுமான ரகுகுலத்தாருடன் விவாக சம்பந்தம் ஏற்பட்டதன் மூலம் என்னுடைய பரம்பரை பெருமை அடைந்திருக்கிறது. மனிதருள் மாணிக்கமே, நாளை காலையில் யாக கர்மாக்கள் முடிந்தவுடன் முனிவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள இந்த விவாகத்தை தாங்கள் முடித்து வைக்க வேண்டும். முனிவர்கள் முன்னிலையில் அவர் கூறிய சொற்களை கேட்டு சொற்சிலம்பரான தசரத மன்னர் ஜனக மன்னருக்கு பின்வருமாறு பதில் சொன்னார். தானத்தை பெற்றுக்கொள்வது என்பது தானத்தை கொடுப்பவரின் சௌகரியத்தை பொறுத்தது என்று நான் முன்னரே கேள்விப்பட்டிருக்கிறேன். அறிஞரே, நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் செய்கிறோம். அறநெறிகளுக்கு உகந்ததும் புகழ் வளர்ப்பதுமான உரையை சத்தியம் தவறாத மன்னர் கூறுவதை கேட்ட விதேக மன்னர் மிகவும் ஆச்சரியத்தை அடைந்தார். அப்போது முனிவர்கள் எல்லோரும் பரஸ்பர சந்திப்பினால் மிகவும் மகிழ்ச்சியில் திளைத்தவர்களாய் அன்றிரவை இன்பமாக கழித்தார்கள். பின்னர் மகா தேஜஸ்வியான ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு இணையாக சென்று தந்தையின் திருவடிகளில் நமஸ்கரித்தார்கள். ரகுகுலத்திற்கு பெருமை சேர்க்கும் 2 புத்திரர்களையும் பார்த்து ஆனந்தப்பட்ட தசரத மன்னர் ஜனக மன்னரால் நன்றாக உபசரிக்கப்பட்டு மன நிறைவுடன் அங்கே தங்கினார். மகா தேஜஸ்வியும் சாஸ்திர வல்லுநருமான ஜனகர் யாகத்தின் உடையவும் 2 புதல்விகளுக்கும் சீதை மற்றொரு பொன்னான ஊர்மிளைக்கும் செய்ய வேண்டிய கர்மாக்களையும் அறநூல் முறைப்படி செய்து முடித்து திருப்தி அடைந்தவராய் இரவை கழித்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 69வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மழை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க,
குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவநீதி, மேன்மைகுள் சனாதன நீதி, மேன்மைகுள் தர்மநீதி விளங்குக உலகமெல்லாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடயே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.